வில்லிவாக்கம் தொகுதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்டாலும் வில்லிவாக்கம் தொகுதிங்கிறது என்னுடைய குழந்தைக்கு சமமானது. ஒவ்வொரு தெருவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். குறிப்பாக வில்லிவாக்கம் தொகுதிக்கு முன்பு எம்எல்ஏ ஆபீஸே கிடையாது. இப்ப இடத்தை பார்த்து ஆபீஸை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தற்சமயத்துக்கு சிட்கோ நகர்ல ராஜேஸ்வரி மகால எம்எல்ஏ அலுவலகமா மாத்திருக்கோம். 6 வார்டுகளுக்கும் பிரச்சனைகளை டெய்லியும் மனுவா வாங்குறதுக்கு அதுக்கான ஊழியர்களை நியமிச்சிருக்கோம். டோல் ஃப்ரீ நம்பர் அதை உருவாக்கி இருக்கோம். 24 மணி நேரமும் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமாக அடிப்படை பிரச்சனை இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, ட்ரைனேஜ் பிரச்சனை, இதையெல்லாம் சொல்றதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் உருவாக்கி இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சனி இல்ல ஞாயிறு, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை தெரியும் செக்ரட்டேரியட்ல அமைச்சரவை பணிகள் இருக்கும். ஒரு நாள் வெளி மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கும். ஞாயிறு இல்ல சனிக்கிழமை வில்லிவாக்கம் தொகுதியில வாரம் ஆய்வு மேற்கொள்வதற்கான இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஹெட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இங்க இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனை நிரந்தரமா தீர்வு காண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கோம். பொதுமக்களும் அரவணைத்து டைம் கொடுக்கறாங்க. குறிப்பாக ஈபி பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் உடனே சரி செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடன் மீட்டிங் நடக்க போகுது. அதனால வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் முன்னாடி எம்எல்ஏ ஆபீஸ் எங்க எல்லாமே இருந்துச்சு. இப்ப ராஜேஸ்வரி மகால்ல சிட்கோ நகர்ல இருக்குங்கிறத பதிவு பண்ணிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 40,000 நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஆய்வுகள் மூலம் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்போம். மக்களுடைய பிரதான பிரச்சனை தண்ணி பிரச்சனை தான். அதுல தண்ணியில டிரைனேஜும் கலந்துருது. அதனால டிரைனேஜ் சிஸ்டத்தை டோட்டலா மாத்தணும். அது ஒரு பெரிய அதுக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. வாக்கிங் பண்றது கூட இங்க சரியான பொதுமக்கள் வாக்கிங் பண்றது கூட இங்க சரியான ஒரு கிரவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ விளையாட்டு திடல்கள் உருவாக்குறது, கேமரா கிடையாது, சிசிடிவி கேமரா நிறைய தெருக்கள்ல கிடையாது. போலீஸை சொல்லி கஞ்சா பழக்கத்தை ட்ரக்ஸை மானிட்டரிங் பண்றதுக்கு கடுமையா மீட்டிங் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டோல் ஃப்ரீ நம்பர்ல உடனடியாக கொடுக்குற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரை நன்றி பண்ணிருக்கோம். இப்போதைக்கு குறைந்தபட்சம் 30 கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது விழிப்புணர்ச்சியை எல்லா வீட்டுகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். அதிகமான கால்ஸ் வர அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்மிடியா அந்த மனுவை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உடனடியாக பிரச்சனைகளை எம்எல்ஏ ஆபீஸ்ல டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா இப்போதைக்கு மனுவை வாங்கி வச்சிருக்கோம். பிரச்சனை கூடிய விரைவில் சரி செய்யறதுக்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்வோம். முதன்மையா இருக்கிற பிரச்சனை ஈபி பிரச்சனை எப்ப நிரந்தர தீர்வு அதுக்கு கிடைக்கும்? இல்ல, விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டேஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாசம் ஜூலை 15ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சப்ஸ்டேஷன் வந்த உடனே அதுக்கான டிமாண்ட்ஸ் ஈக்குவல் ஆயிடும். மித்தபடி அந்த டிரான்ஸ்பார்மர்ஸ் வாங்கின குவாலிட்டி தமிழ்நாடு முழுசும் சரியில்லைங்கிறது இபி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ மெயினா பிரச்சனை டிரான்ஸ்பார்மர்ஸ் ஹைலோடு வரும்போது எல்லாம் வெடிக்குது, இங்கேயே வெடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்பார்மர்ஸும் அதுக்கான பொருட்களையும் வாங்கி இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் சரி செய்யப்படும். தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மாற்றி அமைக்கப்படுமா அந்த தள்ளுபடி என்பது முழுமையா விவசாயிகள் தள்ளுபடி? மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய விரைவில் அதுக்கான திட்டங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. நேற்று கூட மேல்மா விவசாயிகள் கிட்ட நேற்று திருவண்ணாமலையில காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஆய்வு, விவசாயிகிட்ட 10 மணிக்கு போய் மேல்மலை இருக்க பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் நாங்களே அட்ரஸ் பண்ணோம். கூடிய விரைவில் அனைத்து பிரச்சனையும் கொஞ்சம் இது ஒரு 10-15 வருஷ பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ மாண்புமிகு முதலமைச்சரும் சரி எல்லா அமைச்சர்களும் சரி கடுமையா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 15 to 18 மணி நேரம் ஆய்விலே இருக்கிறாங்க. கூடிய விரைவில் ஒவ்வொரு விஷயம் சரி செய்யப்படும். தேங்க்யூ.